இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முருகனினுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம். சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரையில முருகனுக்குரிய படை வீடுகள்ல 2 உண்டு. முதல் படை வீடான திருப்பரங்குன்றமும் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலையும் மதுரையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் ஒரு குகை கோயில். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தந்தையும் மகனும் ஒரே கோயிலில் வீற்றிருக்கிறதா இந்த தலத்தினுடைய முதல் சிறப்பு. எப்படி நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையை சிவனாகவே எண்ணி அதனை கிரிவலம் வருகின்றோமோ, அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலையும் சிவனே என்று மக்களால் நம்பப்படுகிறது. அதற்கு சாட்சியாக இங்க முருகனுடைய வாகனமான மயில் இருக்கு. அதனோடு சேர்ந்து 2 நந்திகள், அதாவது பெரிய நந்தி ஒன்றும் சிறிய நந்தி ஒன்றும் ஒரு மயில் வாகனமும் இந்த கோயில்ல காட்சி அளிக்குதுங்க. இந்த தலத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரபத்மன் ஒரு காலத்துல தேவர்களை எல்லாருமே ரொம்ப கொடுமை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாருமே சிவன் கிட்ட போய் முறையிட, சிவன் பார்வதி கிட்ட முறையிட, பார்வதி தன்னுடைய மகனான முருகனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் செஞ்சு ஒரு வேலையும் கொடுத்தனுப்பி இந்த சூரபத்மனை அழிச்சு வென்று தேவர்களை காப்பாற்று அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. தாயினுடைய கட்டளைக்கு இணங்கி இவரு திருச்செந்தூர்ல போய் படையமைச்சு அங்க சூரபத்மனோடு போரிட்டு அவரை ஜெயிக்கிறாரு. இப்போ தேவர்கள் எல்லாருமே சூரபத்மனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. தேவர்களுடைய தலைவனான இந்திரன் இந்த நிகழ்வை பாராட்டுற விதமா முருகனுக்கு தன்னுடைய அன்பு மகளான தெய்வானைய திருமணம் செஞ்சு கொடுக்கறாங்க. இந்த தெய்வானை முருகனுடைய திருமணம் நடந்த இடம்தான் திருப்பரங்குன்றம். இந்த திருமணத்தை நடத்தி வச்சதே முருகனுடைய தந்தையான சிவபெருமான் தான். இந்த கோயிலினுடைய சிறப்பு தெய்வானையோடு முருகன் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறது தான். அது மட்டும் இல்லாம தன்னுடைய தாய்மாமனான திருமாலும் இந்த கருவறைக்குள்ளேயே தான் இருப்பாரு. அது இதனுடைய கூடுதல் சிறப்பு.